பொதுவாவே இன்னைக்கு எல்லா மக்கள் கையிலயும் ஆண்ட்ராய்ட் மொபைல் வந்து கண்டிப்பா ஒண்ணு இருக்குங்க. ஸோ, அந்த ஆண்ட்ராய்ட் மொபைல்ல பப்ளிக் வைஃபை யூஸ் பண்றதுனால என்ன ப்ராப்ளம்லாம் வரப்போகுதுங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவா நம்ம டிராவல் பண்ணக்கூடிய இடத்துலயோ, நம்ம ஷாப்பிங் பண்ணக்கூடிய இடத்துலயோ, நம்ம மொபைலோட நெட்வொர்க் டவுன் ஆகும்போது, கண்டிப்பா நம்ம பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணுவோங்க. ஸோ, அந்த மாரி சமயத்துல நம்ம மொபைல் அன்சேஃப் ஆகுங்கிறது இங்க நெறைய பேருக்கு தெரியுதில்லங்க. ஃப்ரீ பப்ளிக் வைஃபை யூஸ் பண்றதுனால நமக்கே தெரியாம நம்மளோட டேட்டாவ ஆக்சஸ் பண்ணி நம்ம பர்சனல் டீட்டெயில் எடுக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ, அந்த மாரி இடத்துல நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு 3 விஷயத்த பத்தி நான் சொல்றேங்க. பப்ளிக் வைஃபை யூஸ் பண்றப்ப தவிர்க்கக்கூடிய முதல் விஷயங்க. நெட் பேங்கிங் நம்ம யூஸ் பண்றப்ப உங்க பேங்க் டீட்டெயில கண்டிப்பா ஹேக் பண்றதுக்கு முதல் வாய்ப்புங்க. 2வது ஜிபே, ஃபோன்பே இத லாகின் பண்ணவே கூடாதுங்க. 3வது உங்க லேப்டாப்ல நீங்க பாஸ்வேர்ட் செட் பண்றதோ, அத லாகின் பண்றதோ கண்டிப்பா கூடாது. அது மூலியமா உங்க லேப்டாப்ப ஆக்சஸ் பண்ணி உங்கள பர்சனல் டீட்டெயில் எடுக்கிறதுக்கு அதிகமாவே வாய்ப்பு இருக்குதுங்க. பப்ளிக் ஃப்ரீ வைஃபை யூஸ் பண்றனால என்னென்ன பிரச்சனை வரும்னு கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் தாங்க. ஓகேங்களா? இந்த மாரி பயனுள்ள தகவல தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம என்னோட பேஜ ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.